ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு குஸ்கா தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்படி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதா குஸ்காவை கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஒரு டபராவில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு துண்டு நான் பட்டை சேர்த்துக்கிறேன். ஏன் நான் லவங்கம் சேர்க்கலைன்னா, நான் போடுறதே ஒரு டம்ளர் தான் போடுறேன். இன்னும் நான் பட்டை லவங்கம் ரெண்டும் சேர்த்து நான் போட்டேன்னா ரொம்ப இதோட மசாலா ஃப்ளேவர் தான் அதிகமாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஒரு துண்டு பட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய டம்ளர் போட்டு செய்கிறீங்கன்னா ஒரு பட்டை ஒரு லவங்கம் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா கழுவி வச்சு தண்ணி இழுத்துட்டு அதில் எண்ணெயில் போட்டு மூடிடுறேன், நான் தெறிக்கோன்றதுக்காக. அந்த புதினா ஃபஸ்ட்டே நம்ம போட்டோன்னா அது ரொம்ப சின்னதாகிடும், இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும், நல்லா இருக்காது. அப்புறம் புதினா கொஞ்சம் இதுவான வெடிச்சது அடங்கினோடனே பச்சை மிளகா போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அரை வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் நான் பேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். இதுலேயும் அரை தக்காளி தான், எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் தக்காளி போடணும். இப்போது இந்த மிக்சர் ஜாரில் அரை வெங்காயம், அரை தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக ஒன்று பாதியமாக வதக்கிட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணிலாம் ஊற்றாமல் தான் அரைக்கணும். அந்த கலவையை நம்ம இந்த இதுவில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சில பேருக்கு இதுமாரி அரைச்சி சேர்க்குறது பிடிக்காதுன்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் அது நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது கொஞ்சம் திப்பியாக இருக்கும். சில பேர் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நிஜமாக அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். சிம்லேயே பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ணலனாலும் அந்த பச்சை வாசனை நல்லாவே இருக்காது, அந்த சாத்தில் அப்படியே தெரியும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே நான் தண்ணி ஊற்றிக்கணும். நான் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் சேர்க்குறேன். இப்போ ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் மிக்சர் ஜாரில் போட்டு 2 தடவை ஃபஸ்ட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு டம்ளரு. அதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணி, நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டோம் இல்லையா பேஸ்ட்டு, அதில் கொஞ்சம் கழுவுன தண்ணியை சேர்த்து இன்னொரு டம்ளர் ஊற்றிக்கிறேன். அப்புறம் அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் பாஸ்மதியாக இருந்தால் 1னா 1.5 போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் 1-2 துளி போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் உரைக்க இருக்கணும், ஒரு கல் அதிகமாக இருக்கணும் உப்பு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த அரிசியை போட்டுக்கிறோம். போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா அந்த அரிசி தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோலியே நீங்கள் மூடி கலரிக்கோங்க. இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போது இப்படி மேலே பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அரிசிலாம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். அந்த பக்கம் சுட தண்ணி வச்சுருக்காங்க, இப்போ அதை எடுத்து மேலே வச்சுப்போம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு இடையில உங்களுக்கு தண்ணி பத்தலாம், மேலே இருக்க சுட தண்ணியே எடுத்து நீங்கள் அதில் கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான குஸ்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.